அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, சீலிங் ஃபேன் கோரில் உள்ள காயில் எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காயில் கட் பண்ணுறதுக்கு கட்டரும் நோஸ் பிளேயரும் எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம தகடு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அந்த கட்டரை வச்சு இப்போது அந்த ஒயரை கட் பண்ணிக்கிறதும், ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ஷாப்ட்லேருந்து ஒயரை தனியாக எடுத்துக்கிறதும், எடுத்துகிட்டு இப்போ அதில் உள்ள அந்த ஸ்லீவ் எல்லாத்தையும் நோஸ் பிளேயர் வச்சு அப்படி தனியாக தென்னி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி தென்னி எடுத்துகிட்டு இப்போது நம்ம அந்த கட்டரை வச்சு அப்படி காயில் தட்டும்போது அதில் வச்சுருக்க பேப்பர் எல்லாமே உதிரும். இந்த பேப்பர் எதனால் உதிருதுன்னா, நம்ம வீட்டில் ஃபேன் போடும்போது லைட்டாக சவுண்டு கேட்கும். அப்போவுமே நம்ம பேரிங் மாற்றும் போது நமக்கு இந்த மாதிரி பேப்பர் உதிராது. பேரிங் போன உடனே நம்ம அப்படியே ஓட்டும்போது அந்த ஹீட்டில் இந்த பேப்பர்லாம் அப்படியே டெம்பர் ஆயிரும், அதனால் உதிருது. இப்போது ஒவ்வொரு காயிலாக கட்ரு வச்சு கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர் வச்சு அந்த காயில் அப்படி ரெண்டையும் நம்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விடும்போது நமக்கு கோரு டேமேஜ் ஆகாது. இது எதுக்காக நம்புதோம்னா, நம்ம காயில் அப்படி தென்னும்போது வெளியில் ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் அப்படி நம்பி விட்டுட்டு கோரை திருப்பி வச்சு இந்த மாதிரி நோஸ் பிளேயர் உள்ள விட்டு அப்படி தென்னிங்கன்னா வந்துடும். இப்படி ஒவ்வொரு காயிலாக பையாக வெளியே எடுக்கணும். காயில் வெளியே எடுக்கும்போது கோரு பெண்டாகாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டேமேஜ் எப்படி ஆகும்னா, நம்ம இப்படி தென்னும்போது அந்த தகடாக தான் இருக்கும். அந்த கோரு வெளியே எடுக்கும்போது தகடு வந்து வெடிக்கும். அதனால் நம்ம கரெக்டாக பையா மெதுவாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெளியே உள்ள காயில் அப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து உள்ள காயில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம எடுக்கிறது வந்து ரன்னிங் காயில், உள்ளே வந்து ஸ்டார்டிங் காயில். இது வந்து 12 கோர் காயில். இதில் 12 செட் இருக்கும் காயில். ரன்னிங்கு 12, ஸ்டார்டிங் 12 இருக்கும். இதில் 14 கோர் இருக்குது, 16 கோர் இருக்குது. இப்போ இது வந்து 12 கோர். இதில் ரன்னிங் காயில் ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காயில் சுற்றுறதுக்கு அந்த காயில் எண்ணி தான் சுற்றணும். சுற்று கரெக்டாக இருக்கணும். அதனால் ஒரு செட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு கோருக்கும் காயில் சுற்று வந்து வித்தியாசம் வரும், அதனால் எண்ணுதோம். இப்போது இதில் இந்த ரன்னிங் காயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்டிங் காயில் வெட்டுதோம். ஸ்டார்டிங் காயிலையும் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டின மாதிரியே ஒவ்வொரு செட்டாக தனியாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு நோஸ் பிளேயர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் காயில் நம்பி விட்ட மாதிரியே அதே மாதிரி இதுலேயும் ஸ்டார்டிங் காயிலையும் அதை எல்லா காயிலையும் நிமித்தி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம தென்னி எல்லா காயிலையும் எடுத்துக்கிடணும். இப்போ கோரை திருப்பிக்கிட்டு அதே மாதிரி எல்லா காயிலையும் தென்னி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம கோரில் காயில் தனியாக பிரித்து எடுக்கணும், ஃபேன் கோரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.